வீடியோக்குள்ள போலாம் எக்கோ எனக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஏரி. என்ன ஏரி? நம்ம ஏரி. இன்னும் தான் சொதப்பத்தி எங்க ஆளுங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தர்மா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஏரியை சும்மா ஒரு விசிட் வந்து பார்க்கலாம். மழை டைம்லேயே வந்து பார்க்கல, ஏரி ரொம்பவும் இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த இது திறந்து விட்டாங்க. சரி சும்மா ஏரி வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம், நம்மளுக்கு கழனிலாம் இல்லை அடிக்கடி வர்றதுக்கு, அதனால் சும்மா வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட காட்டலான்ட்டு தான். சரி வாங்க எங்களா கூட பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். எங்கள் ஊர் ஏரி பாருங்கள், இதுதான் கலங்கள் விழுற இடம். ஃபுல்லாக வழியும், ஆனால் ஏரி ஃபுல்லாக தான் இருக்குது போல், லேசாக வழியுது. நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஏரி அந்த தண்ணியில் நடந்து போகலாம். இங்கே தான் நாங்கள், இது வந்து எப்படின்னா ரிலேஷன் தாத்தாவோட கழனி, எங்கள் பெரியம்மாவுக்கு சித்தப்பா இவங்க. இங்கே தான் வந்து இதுதான் கொட்டை, அப்போ கூரையில் இருக்கும், இப்போ ஷீட்டில் போட்டிருக்காங்க. இந்த கொட்டாவில் தான் வந்து இங்கே குளிச்சுட்டு சும்மா வந்து இங்கே கொட்டாவில் விளையாடி கிடப்போம் சின்ன வயசில். இதுதான் நான் சொன்னல அந்த தாத்தாவோட கழனி இது. நாங்கள் இங்கே மல்லாட்டை பிடுங்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஒரு இடம் இங்கே தான் வந்துடுவோம் சாப்பாடு கட்டின்னு. மல்லாட்டை பிடுங்குறோமோ இல்லையோ ஜாலியாக ஏரியில் இங்கே பக்கத்துலேயே ஏரி இருக்கிறதுனால விளையாட்டு இது சாப்பாடு எடுத்துன்னு சாப்பிட்டுட்டு இது பண்ணி கிடப்போம். தர்ஷன் மணி பாருங்கள், அதுக்குள்ளே மேலே நிற்கிறாங்க, அதோ நிற்கிறாங்க பாருங்கள். வாங்க ஏரி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டோம், இதான் கலங்கள் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் வந்து தண்ணி செம்ம தண்ணி வரும் சூப்பரான. இந்த வாட்டி வழியவே விடல, திறந்து விட்டாங்க இன்னொரு சைடில். ஃப்ரெண்ட்ஸ் இதில் தண்ணி எவ்வளோ வரும் தெரியுமா? இப்போ காலியாக இருக்குது இந்த வாட்டி, ரொம்ப நான் இறங்கவே மாட்டேன் அந்தளவுக்கு தண்ணி வரும் சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ் ஏரி பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊர் ஏரி. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கா. புதுசாக யாராச்சும் அதான் ரோடு இருக்கும்ல, ரோட்டில் போகிறவங்களாம் பார்த்துன்னு எந்நேரமும் பயிர் வச்சுட்டே இருக்காங்க. இந்த ஊரில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரில அப்படின்ட்டு. ஏரி ரொம்பிச்சுனாலே 3 போகம்னு சொல்லுவாங்களே, அதான் மழை காலம், வெயில் காலம், குளிர்காலமா, அந்த காலம் 3 காலத்துக்கும் பயிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஏரி ரொம்பிச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லா ஊருக்கும் தண்ணி இங்கேருந்து தான் போகும் ஏரிக்கு. பெரிய ஊர்னா எங்கள் ஊர் தான் பக்கத்தில், இந்த சுற்று வட்டாரத்தில். இது நான் மழை காலத்தில் காட்டாமல் இப்போ வந்து காட்டின்னு இருக்கேன். மோனி குதி 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 குதி. நீச்சலை கற்று வச்சிக்கின்னு நான் குதிக்கிட்டான்ட்டு இவர் ஆட்டம் போட்டுங்கிறாரு ஏரியில் ஜாலியாக. 2 பேரும் சேர்ந்து குதிங்க. 1 2 3. 2 பேருக்கு நீச்சல் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பாசன்னு ஒன்று பார்த்துட்டோம், அது கையில் எடுத்து வச்சா ஜெல்லி மாதிரி ஆடுமா. கை கட்ட நீ தான் ஆடாத, அப்படியே காட்டு பாருங்க. இதான் முட்டை பாசி என் பேர். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிட்டியில் தான் பார்த்துருப்பீங்க பெடிக்யூரு, ஆனால் நாங்கள் வில்லேஜில் அப்போவே நாங்கள் சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி தெரியுமா, இந்த மாதிரி ஏரியில் குளிக்க வரப்போ சின்ன வயசில் காலை இப்படி தொங்க விட்டு மீன் வந்தோன்னா அந்த காலில் இருக்கிற சதையெல்லாம் கடிச்சு சாப்பிடுங்க. நம்ம புண்ணு இருந்தால் கூட கடிச்சு விட்ருங்க, பயமாக இருக்கும் அப்போல்லாம். ஆனால் அப்போ பெடிக்யூர்னு தெரியாது அது எங்களுக்கு. இப்போ தான் அதை மால்லலாம் பார்லர்லலாம் பெடிக்யூர்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதை பாருங்க, குட்டி குட்டி மீன் போதா, காலை கடிக்கோங்க வந்து, நம்ம இந்த மாதிரி தொங்க வச்சுருந்தாலே வந்து கடிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா குட்டி மீன், நாங்கள் இந்த மாதிரி தான் உக்காந்துட்டு அப்படியே அசையாமல் உக்காந்து கிடப்போம். அப்புறம் டாப்பில் அது வந்தோடனே தூக்கிட்டு மீன் பிடிச்சிட்டுன்னு கவரில் போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து குளத்துல விட்டுருவோம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் மெமரி இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க அது கையில் பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா எங்கள் ஊர் ஏரி, அந்த கலங்கள் கீழே உக்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் தர்ஷன் மோனி 2 பேரும் குளிச்சுட்டு அதை உக்காந்துங்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் உக்காந்துங்கிறாரு. இப்போ ஏரிக்கு பாய் சொல்லிட்டு கழனிக்கு போகலாம், கீழே நெல்லி பிடிங்கின்னு போகலான்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஏரிக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கீழே நெல்லி பிடுங்க போகிறோம். இதான் தாத்தா வீட்டு கழனி. என் தாத்தா வந்தாருன்னா காமிச்சிருவோம் நான் தாத்தாவையும் வீடியோவில். அவர் இல்லை கழனியில், நாங்கள் மட்டும் வந்து ஏரியில் விளையாட்டு. இப்போ வந்து கீழே நெல்லி பிடுங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். வாங்க. அது இல்லை
இது அரைச்சி குடிக்கலாம், குடிச்சா நல்லது உடம்புக்கு, ஹீட் ஆகாது. குழம்புலாம் வைக்க முடியாது. இது ஒரு மஞ்சாக்காமலைக்கெலாம் இதுதான் அரைச்சி கொடுப்பாங்க. சரி, சும்மாவே தான் அரைச்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ துண்டு பிடிங்கிருக்கோம் பாருங்கள் கீழே நெல்லி. இது எடுத்துன்னு போய் அரைச்சி குடித்தா மஞ்சாக்காமலை வராமல் இருக்கும். மஞ்சாக்காமலை இருக்கவங்களுக்கும் இது கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ இது கொடுப்பாங்க. சரி, சும்மா வந்தோமே, அதனால் பிடிங்கின்னு போகலாம். கீரை மாதிரி எவ்வளோ துண்டு, நான் எங்கள் அக்கா தர்ஷன், மோனி இல்லை தர்ஷன் மட்டும்தான். நாங்கள் 3 பேரும் சேர்த்து பிடுங்குந்து. இன்னும் கொஞ்சம் கழனி ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. போதும்னு சொல்லிட்டு இதோட டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரே ஒரு மல்லாட்டை செடி பிடுங்கலான்ட்டு இருங்க. அப்படியே என் கூட வாங்க. தெரியாமல் பிடுங்குறோம், நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது வந்து தாத்தா கழனி தான், ஆனால் இருந்தாலும் வந்தால் பிஞ்சாக இருக்கிறதுனால திட்டுவாங்க. நாங்கள் வந்ததுக்கு ஒரு திருட்டு வேலை பண்ணுறோம். பிஞ்சு பாருங்க, பிஞ்சாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே எல்லாம் பறித்து முடிச்சுட்டு வர வழியில் உங்களுக்கு காட்டலான்ட்டு இலை சொல்லுவாங்கள்ல, இலை காஞ்ச இலை, எப்படி சொல்கிறது, படைக்கிறதுக்கு இல்லை சாமிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே, காஞ்சி தொடப்பு குச்சி வச்சு தச்சு அந்த இலை வந்து காய வச்சு யூஸ் பண்ணுறது. இது இந்த இலை தான். இது என்ன பண்ணுவாங்க, பறிச்சுட்டு வந்து காய வச்சுட்டு ஒரு கல் மாதிரி போட்டு நல்லா வெயிட் போட்டு இது பண்ணிடுவாங்க, பதிய மாதிரி. இது நல்லா நீட்டாக ஆனதுக்கப்புறம் இதை வச்சு தொடப்பு குச்சி வச்சு ஜாயின் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் தச்சு விற்பாங்க. இதுதான் தையலை. இந்த இலை அது பேர், இது இலையோட பேர் என்னன்னு தெரியல, ஆனால் தையலைன்னு சொல்லுவாங்க அந்த மரம். இது ஏறி மேலே நின்று பார்க்கலாம். இந்த வழி போனால் வேறு ஏரிக்கெலாம் வேறு காவாக்கெலாம் திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த இடம்தான். இங்கே தான் திறந்து விடுவாங்க. இந்த பலகையை எடுத்துட்டாங்கன்னா வேறு காவா வேறு ஏரிக்கெலாம் தண்ணி போகிற வழி இதுதான். இந்த வழியாக தான் போகும். இங்கேருந்து ஏரி எங்கே இருக்குன்னா, அது ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எங்களுக்கு கழனி இருந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும். எங்களுக்கு கழனி இல்லைன்றதுனால எந்த வேலையுமே தெரியாமவே போயிடுச்சு. ஹாய் சொல்லு. எங்க தெரியலையே. ஏதா கிளி பொந்தா? கிளி இருக்குமான்னு அது உள்ள இருக்கா? இருக்கா? பாத்துருக்க? அப்பாவும் நானும் பார்த்தோம்னா அது உள்ள கை விட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.